வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு ஆழமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. நீங்க இந்த உலகத்துக்குள்ள முதல்ல வரும்போது ஏன் அழுறீங்க? சுவாரஸ்யமான கேள்வி. நாம ஆராய போற இந்த மூலத்துல சொல்ற மாதிரி அது ஹாஸ்பிட்டல் லைட் வெளிச்சத்தாலேயோ இல்ல அந்த தன்னனிய காற்றாலேயோ இல்லையா. அப்போ வேற என்ன காரணம்? அது வரைக்கும் எல்லையற்ற ஒன்னா இருந்த நீங்க முதல் முறையா புவியீர்ப்போட பாரத்தையும் அந்த முழுமையிலிருந்து பிரிக்கப்பட்ட உணர்வையும் உணர்றதால வர அழுகு அது. ஆமா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலம் ஒருத்தரோட வாழ்க்கை பயணத்தை அப்படியே புரட்டி போட்ட ஒரு சக்தி வாய்ந்த, ஏன் சிலருக்கு ஆபத்தான புத்தகத்தை பத்தினது. அப்படியா? ஆமா. எப்படி நாம எல்லையற்ற படைப்பாளியா இருந்து இந்த உலகத்தோட விதிகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு சாதாரண ஆளா மாறுறோம். அப்புறம் தொலைஞ்சு போன அந்த சக்திய திரும்ப எப்படி கைக்கொள்றோங்கிறத இது ரொம்ப ஆழமா சொல்லுது. அப்போ இந்த உரையாடலோட நோட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மூலத்துல இருக்கிற முக்கிய கருத்துக்களை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்க போறோம். சரிதான். ஒரு சக்தியற்ற நிலையிலிருந்து உங்க வாழ்க்கையோட யதார்த்தத்தையே நீங்க உருவாக்குற நிலைக்கு மாறுற அந்த பயணத்தோட ஒவ்வொரு படியையும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உதவ போறோம். நிச்சயமா. சரி, முதல்ல நம்ம எல்லாரும் எப்படி ஒரு கூட்டு மனநிலையில ஒரு மாதிரி ஒரு மௌனத்தின் சதித்திட்டத்துக்குள்ள சிக்கியிருக்கோன்னு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். நாம எல்லாருமே அந்த மௌனத்தின் சதித்திட்டத்துக்குள்ளதான் பிறக்கிறோம்னு இந்த மூலம் சொல்லுது. அதென்ன மௌனத்தின் சதித்திட்டம்? இது என்னன்னா, குழந்தையா இருக்கும்போது நம்ம உணர்வுகள் ரொம்ப கூர்மையா இருக்கும். சுவர்கள் வெறும் அதிர்வுகள்னும் விலங்குகளோட எண்ணங்களை கேட்க முடியும்னு நமக்கு தெரியும். அப்படியா? ஆமா. ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம பெத்தவங்க, சமூகம் எல்லாரும் சேர்ந்து மெதுவா நம்மள சாதாரண நிலைக்கு கொண்டு வராங்க. இது ஒரு மாதிரி ஹிப்னாசிஸ் மாதிரி இருக்குமே. உன் பேர் இதுதான் உன் உடம்பு, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சொல்லி. சரியா சொன்னீங்க. மூலம் அதையே தான் சொல்லுது. இது ஒரு வகையான ஹிப்னாசிஸ். யதார்த்தமா இரு, ரொம்ப ஆசைப்படாத, வாழ்க்கைனா போராட்டம் தான் மாதிரியான கருத்துக்கள் நம்ம ஆழ் மனசுல ஆழமா பதிக்கப்படுது. இதனால என்ன ஆகுதுன்னா, நாம தான் இந்த நாடகத்தோட எழுத்தாளருங்கிறத மறந்துட்டு இதுல வர்ற ஒரு சின்ன கதாபாத்திரமா நம்மள நாமளே நினைச்சுக்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த கதாபாத்திரம் வளர்ந்த பிறகு அந்த மூலம் சொல்ற மாதிரி ஒரு சாம்பல் நிற கட்டமைப்புக்குள்ள மாட்டிக்குது இல்லையா? ஆமா, அப்படிதான். பிடிக்காத அலாரத்துக்கு எழுந்து தேவையில்லாத பொருட்களை வாங்குறதுக்காக பிடிக்காத வேலைக்கு போறது. இந்த அதிருப்தி நம்ம நெஞ்சில ஒரு மெல்லிய வலியா இருந்துகிட்டே இருக்குன்னு மூலம் ரொம்ப அழகா வர்ணிக்குது. ஆமா, ஆனா அந்த அதிருப்திக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தோமே. அங்குதான் விஷயமே இருக்கு. அந்த அதிருப்தி ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி மாதிரியா? ஆமா, வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்னு நீங்க நம்பினா பிரபஞ்சம் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை உருவாக்கும். பணம் எப்பவுமே பற்றாக்குறையா தான் இருக்குன்னு நீங்க உணர்ந்தா நம்ம பேங்க் அக்கவுண்ட் அதை அப்படியே பிரதிபலிக்கும். அதேதான். நாம தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு நாமே ஒரு சிறையை உருவாக்கிக்கிறோம். அந்த சிறையோட சுவர்கள் நம்மளோட நம்பிக்கைகளால கட்டப்பட்டது. அப்போ அந்த சிறையிலிருந்து தப்பிக்கவே முடியாதா? அதுக்கு என்னதான் வழி? வழி இருக்கு, ஆனா அதை நாம எதிர்பார்க்கிற மாதிரி வராது. அப்படின்னா? மூலம் சொல்றபடி அந்த விடுதலை ஒரு விபத்து அல்லது ஒரு பெரிய வீழ்ச்சி மூலமா தான் ஆரம்பிக்குது. ஒரு வீழ்ச்சியா? ஆமா, அது வேலை இழப்பா இருக்கலாம், ஒரு உறவு முறிவா இருக்கலாம், இல்ல ஒரு நோய் கண்டறிதலா கூட இருக்கலாம். இத ஆன்மாவின் இருண்ட இரவுன்னு சொல்றாங்க. அதாவது பிரபஞ்சம் நம்ம இதயத்தை உடைச்சு அந்த விரிசல் வழியா உள்ளுக்குள்ள ஒளிய அனுப்புதுன்னு சொல்றீங்களா? அருமையா சொன்னீங்க. அதுதான். அடேங்கப்பா, நிறுத்துங்க. ஒரு புத்தகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய வீழ்ச்சி நடக்கணுமா? ஆமா, இது ஒரு சினிமா கதை மாதிரிதான். அப்போ இது வெறும் தகவலை தேடி போற விஷயம் இல்ல. அந்த தகவலை பெற நாம தகுதியானவரா மாற வேண்டியிருக்கு, அப்படித்தானே? மிகச்சரியா. அந்த வீழ்ச்சியோட உச்சக்கட்டத்துல எல்லாமே கைமீறி போகும்போது எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, வழிகாட்டுன்னு நீங்க முழுமையா சரணடைகிற அந்த ஒரு க்ஷணம்தான் திருப்பு முனை. அது ஒரு வேண்டுதல் இல்ல, அது ஒரு கட்டளையா மாறுது. ஆமா, அதுக்கப்புறம்தான் அந்த புத்தகம் கண்ணுல படுது. ஆமா, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. 1000 தடவை அந்த வழியா போயிருந்தோம், கவனிக்காத ஒரு பழைய புத்தக கடைக்குள்ள ஏதோ ஒண்ணு உங்களை இழுக்குது. தூசி படிஞ்ச அந்த புத்தகத்தை தொட்டதும் ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. அதை திறந்து ஒரு பக்கத்தை படிக்கிறீங்க. என்னன்னு? உலகம் என்பது உங்கள் உள் உரையாடலின் பிரதிபலிப்பு மட்டுமே. நீங்கள் உலகத்தில் இல்லை, உலகம் உங்களுக்குள் இருக்கிறது. இந்த ஒரு வரி மொத்த வாழ்க்கையும் கேள்வி கேட்க வைக்கும். ஆமா, இங்கதான் அந்த முக்கியமான புரிதல் ஏற்படுது. மூலம் ஒரு அருமையான உதாரணம் கொடுக்குது. என்ன உதாரணம்? கண்ணாடியில தெரிகிற உங்க பிம்பத்தோட முடிய உங்களால சீவ முடியாது. நீங்க உங்க முடிய சீவினா பிம்பம் தானா மாறும். வாவ்,
நாம இவ்ளோ நாளா செஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த கண்ணாடி பிம்பத்தை சரி பண்ண முயற்சி பண்றது தான். சரியா சொன்னீங்க. ஆனா உண்மையான மாற்றம் நமக்குள்ளதான் தொடங்கணும்னு இந்த வரிகள் உணர்த்துது. கடைக்காரர் அந்த புத்தகத்தை குடுக்கும்போது கவனம், இது வேலை செய்யும்னு எச்சரிக்கிறதுல இருந்தே அதோட சக்திய புரிஞ்சுக்கலாம். ஆமா. சரி, இந்த முதல் விதி, அதாவது ஊகத்தின் விதி, லா ஆஃப் அசம்ப்ஷன் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கும். உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் உண்மையான யதார்த்தம். இந்த பௌதிக உலகம் நம்ம கடந்த கால உணர்வு நிலையோட தாமதமான எதிரொலின்னு சொல்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது ஒரு அதிர்ச்சியான கருத்து தான். ஆனா இதை சரியா புரிஞ்சுக்கணும். உங்க அறையில இருக்கிற உடைந்த பெயிண்ட், கட்டப்படாத பில்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? இருங்க, இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு ஏழை நாட்டுல பசியோட பிறக்கிற குழந்தைய பத்தி என்ன சொல்றது? அதையும் அந்த குழந்தையோட உணர்வு நிலை தான் உருவாக்குச்சா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த தத்துவம் தனிநபர் யதார்த்தத்தை பத்தி தான் முதல்ல பேசுது. ஒரு குழந்தை பிறக்கும்போது அது ஒரு கூட்டு உணர்வு நிலையோட ஒரு பகுதியா வருது. புரியுது. ஆனா ஒரு தனி நபரா நீங்க உங்க சொந்த அனுபவங்களுக்கு முழு பொறுப்பேற்க ஆரம்பிக்கிற இடத்துல தான் உண்மையான சக்தி பிறக்குது. ஓகே. நீங்க எனக்கு கடன் வேணும்னு கேட்கல, ஆனா பற்றாக்குறைங்கிற உணர்வுலயே வாழ்ந்தீங்க. பிரபஞ்சம் அந்த உணர்வுக்கு சரி அப்படியே ஆகட்டும்னு பதில் சொல்லுது. இது நம்மள பாதிக்கப்பட்டவர் மனநிலையிலிருந்து நம்ம வாழ்க்கையோட முழு பொறுப்பாடியா மாத்துது. ஆமா. ஓகே, இத சோதிச்சு பார்க்க அந்த புத்தகம் ஒரு வழியையும் சொல்லுது இல்லையா? அந்த நீல வண்ணத்து பூச்சி சோதனை. ஆமா, இது ஒரு எளிய ஆனா சக்தி வாய்ந்த பயிற்சி. உங்களுக்கு உணர்வுபூர்வமான தொடர்பு இல்லாத சாதாரணமான ஒரு விஷயத்த மனசுல உருவாகப்படுத்தணும். நீல வண்ணத்து பூச்சி மாதிரி. ஆமா, அது ஒரு நல்ல உதாரணம். ஓய்வான நிலைக்கு போயிட்டு ஒரு நீல வண்ணத்து பூச்சியை பார்க்குற மாதிரி மட்டும் இல்லாம, அது உங்க கையில உட்கார்ந்தா அதோட கால்கள் எப்படி இருக்கும், அதோட சிறகுகள் எப்படி மினுமினுக்குன்னு. ஆமா, எல்லா உணர்வுகளோடையும் அத மனசுல ஓட விட்டு அப்புறம் அதை அப்படியே மறந்துடணும். மூலத்துல வர்ற அந்த நபர் இத முயற்சி பண்றாரு. முதல் 2 நாள் எதுவும் நடக்கல. ஒருவேளை இதெல்லாம் சும்மாதான்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. 3ஆவது நாள் தெருவுல நடந்து போகும்போது ஒரு பொண்ணு போட்டிருக்கிற டிஷர்ட்ல ஒரு பெரிய நீல வண்ணத்து பூச்சி படம் இருக்கு. ஆமா. ஆனா இது வெறும் தற்செயல் நிகழ்வா இருக்கலாமே. நம்ம மனசு ஒரு விஷயத்த தேட ஆரம்பிச்சா அது கண்ணுல படுறது இயல்புதானே? நிச்சயமா அந்த சந்தேகம் வரும். அது தற்செயலா இருக்கலாம். ஆனா மூலம் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த நிகழ்வு உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை விதைக்குது. ஒருவேளை இது தற்செயல் இல்லைன்னா? அதேதான். இந்த சின்ன விஷயத்தை என்னால உருவாக்க முடிஞ்சா என் வாழ்க்கையில இருக்கிற பெரிய கஷ்டங்களையும் நான் தான் உருவாக்குனேன்னா? இந்த கேள்விதான் பயத்தையும் சக்தியையும் ஒரே நேரத்துல கொடுக்குது. ஆமா, இதுதான் அடுத்த கட்டத்துக்கான திறவுகோல். இது ஒரு விதத்துல பயமாதான் இருக்கு. இந்த சக்தி அடுத்ததா நம்மள எங்க கூட்டிட்டு போகுது? அடுத்தது குறைந்தபட்ச முயற்சியின் விதி, லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட். இது நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்துக்கும் எதிரா இருக்கே. முயற்சி பண்ணாம எப்படி வெற்றி கிடைக்கும்? இதுதான் இந்த போதனைகளோட முரண்பாடான ஆழம். ஒரு விஷயத்தை அடைய நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்தும் போது அது உங்ககிட்ட இல்லைங்கிறது நீங்களே உங்க ஆழ் மனசுக்கு உறுதிப்படுத்துறீங்க. முயற்சி என்பது சந்தேகத்தோட அடையாளம்னு மூலம் சொல்லுது. ஆமா. இத ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா? கண்டிப்பா. பணம் வேணும்னு முகத்தை இறுக்கமா வச்சுக்கிட்டு நான் பணக்காரன்னு மந்திர மாதிரி சொன்னா அது வேலை செய்யாது. ஏன்? ஏன்னா உங்க ஆழ் மனசுல இருக்காருங்கிற உணர்வு நான் ஏழைன்னு சொல்லுது. பிரபஞ்சம் வார்த்தைகளை கேட்காது, உணர்வுகளை தான் கேட்கும். அப்போ நான் வேலைக்கு போற வழியில டிராஃபிக்க மனசுக்குள்ள திட்டுனா நான் பிரபஞ்ச சமையலறையில இருந்து ஒரு மோசமான நாள எனக்கே ஆர்டர் பண்ற மாதிரி தானா? அருமையான உதாரணம். அதுதான் நடக்குது. இதோட விளைவுதான் பேக்லாஷ். ஆமா, திடீர்னு வெளி உலகத்துல குழப்பம் உருவாகும். வீட்டு ஓனர் காலி பண்ண சொல்லுவாரு, கார் ரிப்பேர் ஆகும். ஓ, விழித்தெழுந்த உங்க எண்ணங்கள் ஒரு லேசர் மாதிரி. அத உங்க இலக்குகள் மேல வச்சா அற்புதம் நடக்கும். ஆனா உங்க பயங்கள் மேல வச்சா நரகத்தை முன்னாடி இருந்ததை விட வேகமா உருவாக்குவோம். அதேதான். இது ரொம்ப தீவிரமா இருக்கே. இதிலிருந்து மீண்டு வரத்துக்கு புத்தகம் ஏதாவது வழி சொல்லுதா? சொல்லுது. அதுதான் திருத்தம்ங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ரிவிஷன். ஆமா, இது கேட்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கலாம். ஆனா கடந்த காலம் கல்லுல செதுக்குனதில்ல, அது நிகழ்காலத்துல இருக்கிற ஒரு நினைவு மட்டும்தான். நீங்க சொல்றது நம்ம கடந்த காலத்தை எடிட் பண்ண முடியும்னு சொல்றீங்களா? இது எப்படி சாத்தியம்? இதோட ஆழமான கருத்து என்னன்னா, நம்ம பிராஷ்லோ, அதாவது கடந்த காலம் மாறாதது இல்ல. அது நம்ம மனசுல இருக்கிற ஒரு கதை தான். அந்த கதையை நம்மால மாத்தி எழுத முடியுமா? முடியும். அந்த கதையே நம்மால மாத்தி எழுத முடியும்னா நம்ம நிகழ்கால உணர்வையும் எதிர்காலத்தையும் கூட மாத்தலாம். மூலத்துல வர உதாரணத்தையே எடுத்துப்போமே. ஆமா,
பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வேதனையான உறவு முறிவு காட்சிய மனசுல திரும்ப கொண்டு வந்து அதுல பேசப்பட்ட கோபமான வார்த்தைகளுக்கு பதிலா நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை விடுவிக்கிறேன்னு அமைதியான வார்த்தைகளை சேர்க்கணும். சரியா சொன்னீங்க. இத திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த நினைவோட வலி குறையுது. சில நாள் கழிச்சு 3 வருஷமா பேசாத அந்த நபர் ஃபோன் பண்ணி மென்மையா பேசுறது உங்க உள் யதார்த்தத்துக்கு வெளி யதார்த்தம் எப்படி பதில் சொல்லுதுங்கிறதுக்கு ஒரு நேரடி சாட்சி. ஆமா. வாவ், இது உண்மையிலேயே ஒரு பெரிய கான்செப்ட். சரி, அடுத்து சம்பவங்களின் பாலம். ஆமா, இது நிறைய பேர் தடுமாறுகிற இடம். ஒரு பெரிய சம்பளத்தோட ஒரு வேலைய மனசுல உருவகப்படுத்துறீங்க. ஆனா அடுத்த நாளே இப்போ இருக்கிற வேலையில இருந்து உங்களை தூக்கிடுறாங்க. ம், இது ஒரு பெரிய தோல்வி மாதிரி தானே தெரியும். ஆமா, மேலோட்டமா பார்த்தா அது தோல்விதான். ஆனா அது தோல்வி இல்ல, அதுதான் அந்த பாலம். பாலம். ம், யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு புது பெரிய மாளிகைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அதுக்கு உங்க பழைய சின்ன குடிசை இடிஞ்சு விழுந்தா நீங்க அழுவீங்களா? மாட்டேன். அது நடக்க வேண்டியது தானே. பிரபஞ்சம் அப்படிதான் வேலை செய்யுது. உங்க பழைய வேலை அந்த புது பெரிய சம்பளத்துக்கு தகுதியான இடம் இல்ல. அதனால பிரபஞ்சம் அந்த பழைய வீட்டை இடிச்சு உங்களை வெளியே அனுப்புது. அப்போ அந்த வேலை நீக்கம் ஒரு தண்டனை இல்ல, அது ஒரு இடமாற்றம். அதேதான். ஆனா அந்த இக்கட்டான சூழ்நிலையில, அதாவது வீடு இடிஞ்சு தெருவுல நிக்கும்போது மாளிகை கிடைக்கும்னு நம்புறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? மிக மிக கஷ்டம். இதுதான் உண்மையான சோதனை. இந்த நேரத்துல நம்பிக்கையை இழக்காம இறுதி முடிவோட உணர்வுல நிலைச்சிருக்கிறது தான் சவால். இதுதான் 99% பேர் தோல்வி அடையிற இடம்னு மூலம் சொல்லுது. ஆமா, அவங்க அந்த இடிபாடுகளை பார்த்துட்டு இது வேலை செய்யலன்னு பழைய நிலைக்கு திரும்பிடுவாங்க. சரி, இந்த சோதனையும் தாண்டி ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிடறாருன்னு வச்சுப்போம். ஆனா அந்த வெற்றியே ஒரு பொறியா மாற வாய்ப்பிருக்கு மூலம் எச்சரிக்குது. ஆமா, ஆணவம். அதாவது நீங்க மற்றவங்கள விட உயர்ந்தவர், உங்களுக்கு மட்டும் பிரபஞ்ச ரகசியம் தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்க ஆரம்பிக்கிறது. ஆமா, அப்போ இரக்கத்தை இழக்கறீங்க. அந்த சக்தி உங்களிலிருந்து துண்டிக்கப்படுது. அகந்தையால் நிரம்பிய ஒரு குழாய் வழியா சக்தி பாயாது. அப்போ இந்த முழு பயணமும் பணத்தையோ பொருளையோ அடையறதுக்கு இல்லையா? இல்ல, இதன் பிறகுதான் உண்மையான கேள்வி வருது. நான் யார்? இந்த முழு பயணமும் பொருட்களை பெறுவதற்காக இல்ல, உங்களுக்குள் இருக்கும் நான் என்ற அகந்தை மாயையை உடைப்பதற்காகத்தான். ஒரு கட்டத்துல. ஆமா, ஒரு கட்டத்துல நீங்க கேக்குறத நிறுத்தி, மாற்றுத நிறுத்தி, ஏன் விருப்பம் அல்ல உன்னுடையதே நடக்கட்டும்னு முழுமையா சரணடையும் போது பயம் மறைஞ்சு எல்லையற்ற அன்பு மட்டும் மிஞ்சும். அப்போ இந்த பயணத்தோட இறுதி நிலை என்ன? எல்லாம் கிடைச்ச பிறகு என்ன பண்றது? பயணத்தோட இறுதி நிலை பரிந்துரையாளர் ஆகிறது. பரிந்துரையாளரா? ஆமா, உங்களுக்காக இல்லாம மத்தவங்களுக்காக உங்க கற்பனை சக்தியை பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு, உங்க நண்பர் வேலை இல்லாம சோகமா இருந்தா அவருக்கு அறிவுரை சொல்றதுக்கு பதிலா அவர் ஏற்கனவே வேலை கிடைச்சு சந்தோஷமா இருக்கிறத உங்க மனசுல ஆழமா உருவகப்படுத்தணும். நீங்க அந்த உணர்வை உண்மையா உணரும்போது அது அவங்க யதார்த்தத்துல வெளிப்படும். விதி சொல்ற, உனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீயும் அவர்களுக்கு செய் என்பதோட உண்மையான அர்த்தமா? மிகச்சரி. இது வெறும் ஒரு தார்மீக கட்டளை இல்ல, இது ஒரு இயந்திரவியல் எச்சரிக்கை. ஏன்னா மூலம் சொல்றபடி மற்றவர்கள் யாரும் இல்ல. புரியுது. நீங்க இன்னொருத்தருக்கு எதை விரும்புறீங்களோ அதை பிரபஞ்ச அளவுல உங்களுக்கே விரும்புறீங்க. வெறுப்ப அனுப்புனா வெறுப்பு இங்ககிட்டயே திரும்ப வரும். அன்பை அனுப்புனா அன்பு பெருகும். பிரபஞ்சத்தோட கணக்கு அவ்வளவு துல்லியமானது. ஆக நாம இன்னைக்கு பார்த்த மூலத்தோட சாராம்சம் இதுதான். வாழ்க்கைங்கிறது சூழ்நிலைகளோட கைதியா இருக்கிறதுல ஆரம்பிச்சு உங்க யதார்த்தத்தையே நீங்க எழுதுற ஒரு விழித்தெழுந்த படைப்பாளியா மாற ஒரு பயணம். ஆமா, இது மௌனத்தின் சதியிலிருந்து தொடங்கி ஒரு புத்தகத்தின் மூலம் பிரபஞ்ச விதிகளை கத்துக்கிட்டு சோதனைகள் பின்னடைவுகளை கடந்து கடைசியில அகந்தைய கைவிட்டு சேவையின் மூலமா முழுமையடையுது. ஆமா. ஆனா இந்த விதிகளை மாஸ்டர் பண்றது மழலையர் பள்ளியிலிருந்து பட்டம் வாங்குற மாதிரி தான் மூலம் கடைசில ஒரு குறிப்பு கொடுக்குது. அப்போ இதுக்கு மேலேயும் ஆழமான விதிகள் இருக்கு. ஆமா, அது நம்மை ஒரு இறுதி சிந்தனைக்கு கொண்டு போகுது. ஆமா, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மூலம் சொல்றபடி உங்க உணர்வு நிலைதான் உங்க யதார்த்தத்தை வடிவமைக்குதுன்னா, இப்போ இந்த நிமிஷத்துல உங்க முழு உலகத்தையும் வரையறுக்கிற அந்த ஒற்றை ஊகம் அல்லது நம்பிக்கை எது? அது எதுவா வேணா இருக்கலாம். ஆமா, அது வாழ்க்கை கடினமானதுங்கிறதா இருக்கலாம், அல்லது நான் இதுக்கு தகுதியானவன் இல்லங்கிறதா இருக்கலாம். அந்த ஒற்றை நம்பிக்கையை மாத்த நீங்க துணிஞ்சா உங்க உலகத்துல என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க.